unit exercise 2 நம்ம அந்த exercise second lesson எல்லா exercise முடிச்சாச்சு. unit exercise 2 prove that n square minus n divisible by 2 for every positive integer n. So நமக்கு proof பண்ணது n square minus n is divisible by 2 for every positive integer n. இப்போ we know that any positive integer is of the form வந்து 2q அல்லது 2q plus 1 for same integer எல்லாமே same integer 2 இருக்கு. ரெண்டு கேஸ் இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2q க்கு மட்டும் தனியா இருக்க போறோம். செகண்ட் கேஸ் 2q plus 1 க்கு எடுக்க போறோம். இப்போ when n equal to 2q இந்த கேஸ்ல நமக்கு n square minus n equal to நம்ம என்ன பண்ண போறோம் 2q. அப்போ 2q the whole square minus 2q 4q square minus 2q. இந்த ரெண்டுல இருந்து எது காமனா எடுக்கலாம் 2q வை காமனா எடுத்தா 2q minus 1. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த q into 2q minus 1 இருக்குல அதுக்கு நேம் வந்து r ன்னு எடுக்க போறேன். இது equal to 2r where r equal to என்னவா வந்துரும் r q into 2q minus 1. இப்போ 2r இருக்கு. அதாவது n square minus n நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம். n square minus n equal to 2r இருக்கு. 2 into something வந்தாலே கண்டிப்பா என்னவாகும் divisible by 2. Therefore n square minus n is divisible by 2. இதே மாதிரி 2q plus 1 க்கு பார்ப்போம். when n equal to 2q plus 1. in this case we go இதே இதுல தான் n க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 2q plus 1 the whole square minus 2q plus 1. இப்போ இங்க 2q plus 1 the whole square ன்றது இங்க 2q plus 1. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம எது காமனா எடுக்கலாம் 2q plus 1 காமனா எடுக்கலாம். 2q plus 1 2q plus 1 காமனா எடுக்கும்போது இதுல ஒரு 2q plus 1 இருக்கு மைனஸ் இந்த டேர்ம் நமக்கு எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும் 1 plus 1 minus 1 கேன்சல். இந்த 2q ஃப்ரண்ட்ல போடுங்க 2q into 2q plus 1. அதே மாதிரி தான் 2r. இங்க வேற r equal to என்னது q into 2q plus 1. இங்கேயும் அதாவது n square minus n equal to 2r கிடைச்சிருக்கு. அப்ப 2 into something நால கண்டிப்பா divisible by. அப்ப n square minus n is divisible by 2. Hence proof. அதனால இந்த ரெண்டு டேர்மே வந்துரும். அதாவது divisible by 2 for every positive integer. அப்படிப்பட்ட இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனும் புரிஞ்சுக்கலாம். Second question, a milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. அதாவது அந்த மில்க்மேனுக்கு வந்து ஹவுஸ் மில்க் வந்து 175 லிட்டர்ஸ் இருக்குது, பஃபலோஸ் மில்க் வந்து 105 லிட்டர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ள 2 டைப்ஸ் ஆஃப் பாத்திரத்தில் சேம் கெப்பாசிட்டி ஆகுது மாதிரி வைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்போ அந்த கெப்பாசிட்டி கேனுக்குள்ள கெப்பாசிட்டி அது எவ்வளவு கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து நம்பர் ஆஃப் கேன்ஸ், அதாவது ஹவுஸ் மில்க் மட்டும் வைக்கிறதுக்கு எவ்வளோ கேன் ஆகும். தேர்ட் பார்ட் பஃபலோ மில்க் மட்டும் வைக்கிறதுக்கு எவ்வளோ இத்தனை நம்பர் கேன் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து HCF 2 லிட்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பஃபலோஸ் மில்க், இது வந்து ஃபஸ்ட்டு ஹவுஸ் மில்க், செகண்ட் வந்து பஃபலோஸ் மில்க். அதாவது 175க்கும் 105க்கும் HCF கண்டுபிடிக்கிறோம். அப்போ 175, 105 ரெண்டுமே 5 டேபிள் இருக்குமா 35, 21. இந்த ரெண்டு எந்த டேபிள் போகும் 7 டேபிள். அப்புறம் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ நமக்கு HCFனா இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். LCMனா தான் ஃபுல்லாக பண்ணுறோம். அப்போ HCF நமக்கு என்ன இருக்குது 5 equal is என்ன வரும் 5 7 35. அப்போ HCF of 175 and 105 is 35. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகுலர் ஆன்சர் capacity of a can is 35 liter. At the second part என்ன கேட்டிருக்கு number of cans of cow milk, number of cans of house milk. இதெல்லாம் தனியாக இருக்குன்னா நம்ம ஈக்குவல் டு ஹவுஸ் மில்க் எவ்வளோ இருக்குது 175 பை நமக்கு எத்தனை கெப்பாசிட்டி ஆஃப் 35. இந்த ரெண்டு 5 டேபிள் கட் பண்ணுமா 7 3 30 இப்போ 7 டேபிள் கட் பண்ணால் 5. அப்போ செகண்ட் பார்ட்
கேட்டக்குள்ள ஆன்சர் வந்து number of cans of cow's milk cow's milk is 35. that verify 5 liter. At the third part, number of cans of buffalo's milk equal to buffalo's milk எத்தனை லிட்டர் இருக்குங்க 105 by 35 7 டேபிள் கொடுக்குமா equal to 3. Answer, number of cans of buffalo's milk is 3 liter. அதான் நம்ம கேட்டப்போ இது பஃபலோஸ் மில்க்குள்ள கேன் வந்து 3 லிட்டரும் இது வந்து 3 லிட்டர் வராது. கேன்ஸில் நம்பர்லாம் சாரிண்ணா நம்பர் ஆஃப் கேன். ஓகே. Third question வந்து when the positive integers a, b and c are divided by 13, the respective remainders, அதாவது a குள்ள ரிமைண்டர் வந்து 9 கொடுத்துருக்கு, b குள்ள ரிமைண்டர் 7 கொடுத்துருக்கு and c குள்ள ரிமைண்டர் வந்து 18 கொடுத்துருக்கு. நம்ம கொஸ்டினில் லாஸ்ட்டில் அந்த a plus 2b plus 3c வந்து divisible by 13 ஆகுதுன்னா அதில் வரக்கூடிய ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a, b and c. அப்புறம் நமக்கு எல்லாமே 13 தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ a ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு bq + r அப்படி ஒரு ஃபார்முலா உண்டு. சரியா? அப்போ அந்த ஃபார்முலா ஷெஃப்ட் பண்ணும்போது a ஈக்குவல் டு நமக்கு bனா டிவிசிபிள் எது 13 தானே, 13q + r ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் உள்ள ரிமைண்டர் என்னது 9. இது அப்படியே இருக்குது. அடுத்து b எழுதுறோம். bயும் அதே மாதிரி 13q + அதுக்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 7. c equal to 13q + 18 இவ்வளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது a plus 2b plus 3c is divisible by 13 இருக்கு. சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த a குள்ள வேல்யூ வந்து 13q plus 9 plus 2 into b குள்ள வேல்யூ 13q plus 7 plus 3 into c குள்ள வேல்யூ 13q plus 18. இந்த 13q plus 9 அப்படியே இருக்குது. இந்த 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 26q plus 14 plus 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 39q plus 54. இப்போ q எல்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 plus 6 9 plus 9 8. அங்கே ஒரு 1 இருக்கா 4 plus 2 6 plus 1 78q. அப்புறமா q ஆட் பண்ணி விட்டாச்சு. நம்பர் ரெண்டே ஆட் பண்ணும்போது 9 plus 14 23 plus 50 4. இது ரெண்டுக்குறேன் 23 plus 54 77 வருது. ரிமைண்டர் வந்து 10 8 இது பண்ண தப்பா நினைக்கிறேன் எனக்கு 10 அதான் அப்படி இருந்தால் எனக்கு கரெக்டாக வராது. சாரிண்ணா 18ல் 10. அப்போ இந்த கொஸ்டினில் 10 அப்போ 30 53. அப்போ 17q plus 53. இந்த இதான் நமக்கு ரிமைண்டராக இருக்கும். இந்த 78 மட்டும் நம்ம 13 கொண்டு டிவைட் பண்ணிடுவோம். 30 தான் டிவிசிபிள். 6 கொடுத்தா 95, 5 கொடுத்தா 75. அப்போ 5 into 13 6 கரெக்டாக வருவோம். 6 கரெக்டாக வரும். 6 கரெக்டாக. ஏன்னா இந்த 53 நம்ம ரிமைண்டர் இருக்கும். அப்போ இங்கே ரிமைண்டர் வரக்கூடாது. சரிதானே? அப்போ இந்த 78 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 6 into 13q plus 53. அப்போ இதுதான் இது கோஷியன்ட், இது ரிமைண்டர். நம்ம கொஸ்டினில் ஃபைண்ட் தி ரிமைண்டர் கேட்டது. அப்போ ஆன்சர் the remainder is 50. Yeah. Hello. That's one.
fourth question. To prove 107 is of the form 4q plus 3. Is of the form 4q plus 3 or any integer q. அந்த q தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ 4q ஏக சொல்ல a equal to bq plus r னா ரிமைண்டர் b னா எது கொண்டு நம்ம டிவைட் பண்ணனுமோ அந்த. அப்போ இங்க நம்ம 107 னா 4 கொண்டு டிவைட் பண்ணுவோம். 2 4s are 8. 6 4s are 3. அப்போ நம்ம இது வந்து இங்கே 3 தான ரிமைண்டர் இருக்கு. அப்போ இந்த 107 நம்ம எப்படி எழுத போறோம்னா 4 into 26 4 into 26 plus 3 q வரதா 4 into 26 plus 3 போட்டு நெக்ஸ்ட் லைன்ல இந்த 26 னா q ஆ இருக்கும் r ங்கிறது ரிமைண்டர். 4q plus 3 ங்கற ஃபார்ம்ல எழுதணும். that is 107 equal to 4q plus 3 இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணனும். hence அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு சொல்லு 4 into 26 plus 3 எழுதிட்டோம். அந்த 26 னா q 26 பக்கத்துல q வரதா எது பக்கத்துல இந்த இதுலயே q வராதுன்னா அதுல போட்டா 4 into 26 அந்த 107 4 into 26 plus 3 ன்னு போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் லைன்ல அந்த 26 வந்து q ஆ இருக்கும் 3 ங்கிறது ரிமைண்டர். ரிமைண்டர் தான் 3 ரிமைண்டர் q வந்து கோஷியன்ட். அதனால 26 பக்கத்துல q போட்டுருக்கோம். நமக்கு ப்ரூஃப் பண்ணது 4q plus 3 4q இந்த r வந்து 3 தானே இதான் ப்ரூஃப் ஆகும். Fifth question, important question. இதில் வந்து if m plus 1th term of an AP is twice the n plus 1th term. அப்போ m plus 1th term t m plus 1 equal to twice நால 2 into t m plus 1. நமக்கு ப்ரூஃப்னு சொல்லிட்டு வந்து 3m plus 1th term. அப்போ t 3m plus 1 equal to twice the m plus n plus 1th term. அப்போ அதை எப்படி எழுதலாம்? t 3m plus 1 equal to twice நால 2 into tm plus 1. இது equal to இதுன்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ தந்துக்குது. இப்போ we know that tn ஃபார்முலா என்னது APல tn equal to a plus n minus 1 into d. இது நம்ம தெரிஞ்ச ரிசல்ட். இப்போ tm plus 1 ஃபர்ஸ்ட்ல கொடுத்தா tm plus 1 இது வரும். tm plus 1 equal to 2 into tn plus 1. இப்போ tn மாதிரி இந்த tm plus 1 எப்படி எழுதலாம்? a plus m plus 1 minus 1 into d. அதே மாதிரி இந்த 2 அப்படியே இருக்குது. tn plus 1 க்கு a plus n plus 1 minus 1 into d. அதாவது இந்த n உள்ள இடத்துல n plus 1 போடுறோம். இந்த n உள்ள இடத்துல n plus 1 அது போகல minus 1 ல அப்படியே இருக்கும். இங்க plus 1 minus 1 cancel, இங்க plus 1 minus 1 cancel. அப்ப a plus md equal to 2 into a plus nd. a plus md equal to 2 into a plus nd உள்ள கூட மல்டிப்ளை பண்ணி அப்படி காமன் அடிச்சோமா மல்டிப்ளை பண்ணா 2a plus 2nd எல்லாம் ஒரே சைடு கொடுக்குறோம். a plus md இது இங்க வரும்போது minus 2a இது இங்க கொண்டு வரும்போது minus 2nd equal to 0. a minus 2a அப்ப minus a இந்த ரெண்டுல இருந்து எது காமன் எடுக்கலாம்? minus d ஏ காமன் எடுக்கலாம். minus d ஏ காமன் எடுத்தா இங்க n இருக்கும் இங்க minus m. ஃபர்ஸ்ட் அதோட வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குன்னு பார்க்கலாம். a plus 2n minus m 2n minus m ஓ 2n இருக்கலாம் 2a minus a plus md 2a minus a minus d minus d ஏ காமன் எடுத்தா n 2n minus m n minus 2 போட்டுக்கோங்க m minus 2n minus a plus சரி இப்படி இருக்குது. இப்போ இதில் டிவைடட் பை கரெக்ட்லாம் மைனஸ் கொண்டு minus 1 கொண்டு டிவைட் பண்ணுவோம். அது minus 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். minus 1 கொண்டு டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? a plus 2n minus m into d equal to 0. இந்த ஸ்டெப் கரெக்டாக இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோம். அப்புறம் நம்ம தந்திருக்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இதுதான் நம்ம ப்ரூஃப் எழுதுறோம். ப்ரூஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? t 3m plus 1 is equal to 2 into 3t m plus n plus 1.
அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா படி a plus 3m plus 1 minus 1 into d இந்த ஃபார்முலா படி a plus m minus 1. அதே மாதிரி இது எழுதும்போது 2 into a plus m plus n plus 1 minus 1 into d. இது அப்படியே இருக்கட்டும் plus 1 minus 1 cancel. a plus 3md equal to 2 அப்படியே இருக்கட்டும் a plus d plus 1 minus 1 cancel. a plus m plus n into d. a plus 3md equal to 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2a plus 2 into m plus n into d. இப்போ நம்ம இந்த டேர்மை அங்க கொண்டு போவோம். அப்ப அங்க ஏற்கனவே 2a plus 2 into m plus n into d. இந்த டேர்ம் வரும்போது minus a minus 3md equal to 0. இப்போ 2a ல a போனா a. இப்போ நம்ம dA ஆக்கு காமனா எடுக்க போறோம். dA காமனா எடுக்கும்போது 2 கொண்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும் 2m plus 2a. இங்க dA காமனா எடுத்துச்சு. அப்ப எது மட்டும் இருக்கு minus 3m equal to 0. Next line a plus d into 2 அப்ப first plus term 2m. 2m minus 3m என்ன வரும் minus m equal to 0. That is a plus 2m minus m equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி என்ன இருக்கு a plus 2m minus 1 into d எழுதலையோ equal to 0. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதுக்கு வேல்யூ எது 0 by equation 1. அப்ப லெஃப்ட் சைடுல போய் என்ன பண்ணலாம் 0 equal to 0. 0 equal to 0 வந்துச்சுல அப்ப hence pro. ஓகே Sixth question homework. Sixth question என்ன கொடுத்திருக்காங்கன்னா -2, -4, -6, etc. -100. இதுல என்ன கேட்டிருக்குன்னா 12th term கேட்டிருக்கு. இந்த மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சனால homework. a equal to என்னது -2, d equal to second term minus first term. Last term தந்திருக்கு. நமக்கு t12 கேட்டிருக்கு. tn ஃபார்முலா என்னது a plus n minus 1 into d. நமக்கு t12 கண்டுபிடிக்கணும். a தெரியும், n தெரியும், d தெரியும். இந்த லாஸ்ட் நமக்கு இதுல தேவைப்படாத அவங்க கொடுத்துருக்கோம். t12 கண்டுபிடிச்சா ஆன்சர். அதனால இது போகும். ஓகே. அடுத்தது 7th question. இந்த homework வந்து யூனிட் எக்ஸசைஸ்ல 6th question. இப்போ இது 7th question. 7th questionல 2 APs ஒரு AP னா arithmetic progression. arithmetic progression க்கு ஜெனரல் ஃபார்ம் என்னது ஃபார்முலா a plus d, a plus 2d, etc. அப்ப இந்த क्वेश्चन பார்த்தா நமக்கு 2 APs இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு AP1 எடுப்போம், செகண்ட் AP AP2 எடுப்போம். நமக்கு ஃபார்முலா a plus d, a plus 2d. ஆனா சேம் என்னது காமன் டிஃபரன்ஸ் சிம்பிள் வந்து d. அப்போ சேம் காமன் டிஃபரன்ஸ்னால d வந்து சேம் இந்த சேஞ்ச் ஆகாது, d னே தான் இருக்கும். a மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் AP1 ல a1, a1 plus d, a1 plus 2d, etc. செகண்ட் AP என்ன வந்துரும் a2 plus a2, a2 plus d, a2 plus 2d, etc. அப்படி ரெண்டு AP எடுத்தாச்சு. இப்போ நம்ம क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ரெண்டு AP லவே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, செகண்ட் AP ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7. இப்போ நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது நமக்கு எப்படி வரும் a1 போல 2 போடும்போது 2 ப்ளஸ் 2 அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 10ன்னு ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்களே ஃபர்ஸ்ட் ஏபியில் ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் 2ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7, அதாவது 2, 7 கொடுத்தாச்சு. 10th term is as the same difference between the 21th term. அப்போது நான் இப்போ என்ன எழுத போகிறோம்னா ஏபியில் உள்ள ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் இருக்கலாம், அதில் உள்ள T10 கண்டுபிடிக்க போகிறோம். T10 நமக்கு ஃபார்முலா எப்படி என்ன வரும், T8 ஃபார்முலா என்ன வரும் a plus n minus 1 into d. ஆனால் நம்ம கொஸ்டினில் T10 கொடுத்துருக்கு. அப்போ இதை வந்து a1ன்னு எடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு டைமில் ஃபஸ்ட் a2. அப்போ 2 plus 10 minus 1 into d. அதாவது T10 equal to 2 plus 9d. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் AP2 அதில் எனக்கு அதே மாதிரி T10 தானே, T10 equal to ஃபார்முலா படி a2 plus 10 minus 1 into d. செகண்ட் அரித்மெட்டிக் இல்லை
A2க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா 7 + 9D. செகண்ட் இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது அதே மாதிரி நமக்கு வந்து T21 வச்சு கண்டுபிடிக்கணும். அதுலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்களா 21 is plus 21 is same as differentials between any two corresponding terms. any two corresponding தான் 21லேயே அதே மாதிரி A1 + A அதில் வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு A வந்து A தான், D வந்து D தான். இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் A21 = ஃபார்முலா படி A + 21 - 1 × D. அப்போ T21 = என்ன வந்துடும் 20. A + 20D. ஏன்னா நமக்கு சேம் தானே கொடுத்துருக்காங்க. சேம் இதுன்னு அதே தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சரியா அதே தான் 2 + 20. இது ஈக்குவேஷன் 3 நினைக்கிறேன். அடுத்தது AP2 இது AP1னா AP2 செகண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்ல அதே தான். A2 வந்து 7 தான். T21 ஃபார்முலா போடும்போது A2 + 21 - 1 × D. அப்போ A2க்கு வேல்யூ 7 கொடுத்தாங்களா 7 + 20D. இது வந்து T21 ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு கொஸ்டினில் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுவோம். அது ஒரு ரோமன் லெட்டர் 1 இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி அது ரோமன் லெட்டர் 2 இருக்கும். ரெண்டு சேமாக இருந்ததுன்னா ஹென்ஸ் போகும் ப்ரூவ் பண்ணிப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 - 2. 1 - 2 implies 2 + 9D minus 7 + 9D. 7 + 9D equal to 2 + 9D minus 7 minus 9D. Plus 9D minus 9D cancel. Equal to minus 5. இது equation number 1 இருக்கும். ரோமன் லெட்டர் 1 இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3 - 4. equation 3 minus equation 4. டிஃபரன்ஸ் போடணும். டிஃபரன்ஸ் அப்போ implies 3 equation என்னது 2 + 20D minus of 7 + 20D equal to 2 + 20D minus 7 minus 20D plus 20D minus 20D cancel. அப்போ minus 5. இது difference தான். difference இது equation number ரோமன் லெட்டர் 2. இந்த ரெண்டு நமக்கு ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவல் தானே. ரோமன் லெட்டர் 1 equal to equation ரோமன் லெட்டர் 2. therefore அதான் ப்ரூஃப் பண்ணணும். கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கு.